ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெண்பொங்கல். பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே நிறைய பொங்கல் போட்டிருக்கோம். ஜீரக சம்பா பொங்கல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட்டில் பொங்கல் செஞ்சுருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இப்போ கொத்தமல்லி சீசன் நிறைய சீப்பாக கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரி பொங்கலில் இந்த தலையை அரைச்சி போட்டு பண்ணும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேனில் பாருங்கள், நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். அதை லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுத்து செய்யும் போது பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா குலைவாகவும் இருக்கும். இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பொங்கல் பச்சரிசி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். லைட்டாக சூடு ஏறினா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் இது போட்டிருக்கேன். இப்போ இது நான் 2 வாட்டி அலசிட்டு ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கிறேன். இது பாருங்கள், நான் 2 பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு கொஞ்சமாக மல்லி இலையும் வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் 2 பச்சை மிளகாயும் போட்டு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், குக்கரை வச்சுருக்கேன். நான் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்றேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 2 3 4. இப்போ இதில் நம்ம அந்த அரைச்ச அந்த மல்லி பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், சூடாக இருக்கும்போது நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை வச்சுருக்கேன். வறுத்தது வறுக்காது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த சூட்டுக்கு இந்த ரவை வெந்து போயிடும். இப்போ இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது கொஞ்சம் லைட்டாக செவக்கட்டும். இப்போ பாருங்கள், இது வறுபட்டுருச்சு. நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்துடலாம். இப்போ இந்த பொங்கலில் தாளிப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதானுங்க, சூப்பராக கமகமன்னு நம்ம மல்லி பொங்கல் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.